எல்லாம் வல்ல சிவபரம்புரையின் திருவருளும் குருவருளும் உள்ளின்று உணர்த்த வேண்டி இந்த எழுஞான பூஜையை சிவஞான வேள்வியை தொடங்குகிறேன். நாம் தொடர்ந்து திருவிளையாடல் புராணத்தை மதுரையிலே பெருமான் எழுந்தருளி ஞான விளக்கம் செய்த செயல் வழியிலே ஞான விளக்கம் செய்த சிவஞான விளக்கம் செய்து அருளிய 64 திருவிளையாடல்களை பார்க்க வேண்டும் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஒவ்வொரு சைவர்களும் அதை நுண்மையாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று அதில் உள்ள ஞான செய்திகளை எல்லாம் உணர்ந்து இறைவனை நோக்கி உறுதியாக பயணிக்க வேண்டும் என்று ஒரு நம்பிக்கை முதலில் வர வேண்டும் என்பதற்காக அதை தொடர்ந்து சொல்லி வருகிறேன். அந்த வகையிலே தருமிக்கு பொற்கிழி அளித்த படலம் என்ற படலத்தை இப்பொழுது பார்க்கிறோம். நாம் இது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு வரலாறு. தமிழர்களாக இருப்பவர்களுக்கு திருவிளையாடல் என்ற ஒரு திரைப்படத்திலே ஏபி நாகராஜன் எடுத்த திரைப்படத்திலே இந்த படலத்தை ஆதாரமாக வைத்து அந்த சினிமாத்தனமாக சற்று மிகைப்படுத்தி எல்லாம் ஒரு திரைப்படம் எடுத்திருந்தார். அதனால் இந்த தருமிக்கு பொற்கிழி அளித்த இந்த படலத்தை, இந்த மூலக்கருத்தை பற்றி எல்லோருக்கும் தெரியும். இங்கே அசலாக நூலில், அதாவது நமது பரஞ்சோதி முனிவர் வடமொழியிலே ஹாலாசமானியம் என்ற அந்த நூலிலிருந்து பெயர்த்து கவிதைகளாக வடித்த அந்த வரலாற்றின் அடிப்படையிலே தற்போது பட்டுசாமி ஓதுவார் என்ற ஒரு பெரியாரால் வகுக்கப்பட்ட உரைநடையை நான் அப்படியே விளக்கி தேவையான இடங்களில் மட்டும் விளக்குகிறேன். அரசருக்கு அரசனாகிய வங்கிய சூடாமணி பாண்டியன், அந்த பாண்டியன் பேரு வங்கிய சூடாமணி பாண்டியன், சோமசுந்தர கடவுளின் திருமுடிக்கு சூட்ட பல வகை மலர்களை தரும் திருநந்தனவனம் வைத்தலாகிய திருப்பணியை மேற்கொண்டான். இது சரியை பணியில் ஒரு பணி, ஒரு அங்கம். அவனுக்கு ஆசை, நிறைய சாமிக்கு மலர்கள் சூட்டணும்னு. விதவிதமான மலர்கள், கோட்டுப்பூ, கொடிப்பு, மரங்களில் விளையக்கூடியது, செடிகளில் விளையக்கூடிய பல்வேறு வகையான புஷ்பங்களை எல்லாம் பறித்து இறைவனுக்கு சூட்டி அதை பார்த்து மகிழ வேண்டும் என்று ஒரு ஆசையால் ஒரு நந்தனவனத்தை பெரிய அளவில் அரசன் அமைப்பதென்றால் அது எவ்வளவு பெரியதாக இருக்கும், அதெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். குறுக்கத்தி, பாதிரி, ஆத்தி, வில்வம், மந்தாரம், மல்லிகை, முல்லை, மகிழ், கோங்கு, கொன்றை, கரந்தை, அலரி, நந்தியாவட்டம், செருந்தி, குருந்தம், புன்னாகம், தாமரை, நீலம் முதலான பல மலர்கள் காலை, நண்பகல், மாலை என்னும் 3 காலத்தும் 8 திக்குகளிலும் மணங்கமழ வண்டுகள் தேனுண்டு இசைபாட திரு நந்தனவனத்தை உண்டாக்கினான். நந்தவனம் என்பது தவறு, நந்தனவனம் என்பதுதான் சரியான சொல்லி இது அன்பர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். நந்தவனம் என்றுதான் நமக்கு வழக்கத்திலே சொல்கிறோம். நந்தனவனம் என்று பெயர் இதற்கு. மேலும் சண்பக நந்தவனம் ஒன்றையும் தனியே வைத்தான். சண்பக மலர்களுக்கு மட்டும் தனியாக ஒரு நந்தனவனம், அவனுக்கு அதில் ஏதோ ஒரு தனி ஈடுபாடு என்று நாம் அப்படி கொள்ளலாம். வங்கிய சூடாமணி பாண்டியன் தான் வைத்த சண்பக நந்தனவனம் நுண்ணிய இடையினை உடைய மங்கள மகளிர் பொன்னணி பூண்டதை போல அழகுபட்டு, நிறைய ஓமைகள், எப்படி ஒரு பெண்ணோட இடை குறுகி இருக்கிறதோ அது போல ஒரு அழகுபட்டு மொய்த்து விளங்கும் சண்பக அரும்புகள் உடைந்து பிற நந்தனவனத்தின் மனத்தை எல்லாம் தன்முற்படித்து நறுமணத்துடன் பசந்து மலர்ந்தனவற்றையும் கண்டு மகிழ்ந்தான். இந்த சண்பக மலர்கிறது இல்லையா, இதிலிருந்து ஒரு மனம் வெளியாகிறது. பிற நந்தனவனங்களில் உள்ள பல்வகை நீர்ப்பூ, நிலத்துப்பூ, கொடிப்பூ, செடிப்பூ, மரங்களில் பூக்கக்கூடிய பூக்கள், இவைகளோட மனங்கள்லாம் கலந்து வரும் பொழுது அவ்வளவு மனத்தையும் இந்த சண்பகப்பூ தன் மனத்தோடு சேர்த்து ஒருங்கி வாங்கி கொண்டு ஒரு மனத்தை வெளிப்படுத்துகிறது. அதை நுகர்ந்து மிகவும் மகிழ்கிறது. வண்டுகள் மோவாத சண்பக மலர்களை கொய்து, முக்கியமாக இது நம்ம சிவபூஜைக்காரர்களுக்கு உள்ளது. அதுதான் நமக்கு ஒரு வரலாறு தெரியும். வண்டுகள் தேன் குடித்து எச்சில் படுத்துவதற்கு முன்பாக பூக்களை பறிக்க வேண்டும் என்று அங்கே தில்லை நட்டப்பெருமானிடம் வியாக்கிரபாதர் என்பவர் எனக்கு புலிக்கால்களையும் புலி நகத்தையும் இரவிலே இரவு பொழுதிலே, அதை விடியற்காலை அதிகாலை 4 மணி 4:30 மணிக்கு அந்த பொழுதிலே கண்கள் தெரியும் வண்ணம் எனக்கு புலிக்காலையும் புலிக்கண்களையும், பூனைக்கு புலிக்கெல்லாம் இரவில் கண் தெரியும்பாங்க, கொடுக்க வேண்டும் என்று விரும்பி வியாக்கிரபாதர், வியாக்கிரம்னா புலி, வியாக்கிரபாதர் அந்த கால்களை உடையவர் என்று சொல்லி
அப்படிப்பட்ட பேறுபட்ட முனிவர் வரலாறு ஒன்று இருக்குது. இங்கே அது வந்து சுட்டுகிறார் நமது ஆசிரியர். வண்டுகள் மோவாத சண்பக மலர்களை கொய்து நல்ல மலர்களாக தேர்ந்தெடுத்து, கொய்த மலர்களிலையும் வந்து வைத்து சற்று ஏதாவது கடித்தது போல இருந்தால் ஒதுக்கி வைத்து விடுது. தேர்ந்தெடுத்து காம்பு முதலையென ஆய்ந்து இண்டை தொடை தொங்கல் தாமம் கன்னி ஆகிய பலவித மாலைகளாக தொடுத்து, முருகநாயனார் வரலாறு பார்த்தோம் என்றால் இதற்கான விளக்கம் பெரிய புராணத்தில் இருக்கும். எப்படிப்பட்ட வகை வகையான மாலைகளை எல்லாம் அவர் தொடுத்து அங்கே வர்த்தமானிச்சிருக்கு. 4 மூசு வண்டரை கொன்றை முருகன் 30 செய்முடிமேல் வாசமா மலருடையார் வர்த்தமானிச்சாரே என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமான் அவரை போட்டிருப்பார். மூசு வண்டு அரை கொன்றை, அந்த மாலையை சூட்டினதுக்கு பிறகு அந்த இறைவன் மேலே உள்ள மாலையில் உள்ள அந்த தேன்களை குடிக்க வண்டுகள்லாம் வருவாங்க. மூசு வண்டு அரை கொன்றை முருகன் 30 செய் முடிமேல், காலை மதியம் மாலை என்று சொல்லி 30 செய் முடிமேல் வாச மாமலருடையார் வர்த்தமானிச்ச தர்த்தார் என்று ஞானசம்பந்த பெருமான் நாள் வந்து போற்றப்பட்டது என்றால் அந்த ஒரு இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆமாம், அதாவது மலர்கள் வந்து பறித்து இறைவனுக்கு சூடுவதில் வந்து நிறைய பறித்த மலர்களோடு வந்துமை போற்றுதும் நாமடியும் சிறப்பிலி தீவினை தீண்ட பெறா திருநிலகண்டம் பூவினை கொய்து மலரடி போற்றுதும் நாமடியும் தீவினை வந்தமை தீண்ட பெறா திருநீலகண்டம் என்று பாடியிருக்கார் இல்லையா. அதை போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மலர்களை இட்டு பறித்து இறைவனோட திருவடியில் வந்து போட்டோம்னா நமக்கு தீவினை தீண்டாது. நான் வணங்கக்கூடிய ஏக இறையாகிய சிவத்தின் பெருங்கருணைக்கு அடையாளமாக ஒரு திருமிடற்றிலே அந்த விடக்கரை இருக்கிறது இல்லையா, நீலக்கரை, அதன் மேலு ஆணையாக சொல்கிறேன் என்று சொல்லி ஞானசம்பந்தருடைய வாக்கு. அதனால தான் மலர்கள் தோட்டங்கள் அமைப்பது, அதற்கு நீர் வார்ப்பது, அவர்களை வளர்த்து எடுப்பது, அந்த மலர்களை கொய்து வந்து ஆசை ஆசையாக மாலைகளாக கட்டுவது, அவன் இறைவன் பாதத்தில் போட்டு மகிழ்வது, தலையில் சூடி மகிழ்வது, ஒரு மலராவது ஒரு நாளைக்கு பறித்து நம் கையால் பறித்து ஒரு மலராவது இறைவன் பாதத்திற்கு செல்ல வேண்டும் என்ற அந்த ஒரு கோட்பாடையாவது வகுத்து கொள்ள வேண்டும். இயலாதவர்கள், பல்வேறு பணிகளில் இயலாதவர்கள் ஒரு 10 மலர்களை வந்து பறித்து கொண்டு வந்து அங்கே இறைவனோட பாதத்தில் போடலாமே, இல்லத்திலேயே சொல்கிறேன். அது மலர்களை கொய்து நல்ல மலர்களாக தேர்ந்தெடுத்து காம்பு முதலியன ஆய்ந்து என்னென்ன வகை மாலை, இண்டை மாலை, தொடை மாலை, தொங்கல் மாலை, தாமம் கன்னி ஆகிய பலவித மாலைகளாக தொடுத்து. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இண்டைன்னா தண்ட வடிவமாக தொடுத்த, தண்டு போல தொடுத்த மாலையா. இண்டைன்னா நானும் என்ன நினைத்திருந்தேன், தலையில் வந்து வட்டமாக சூடுகிறார்களே அது என்று நினைத்திருந்தேன். அது கிடையாது. அது கூட வந்து ஒரு பெரிய வாக்குவாதத்திற்காயிற்று. இப்பொழுது பேசக்கூடிய ஆச்சாரியர்களுக்கு, பாடக்கூடிய ஆச்சாரியர்களுக்கெல்லாம் அந்த வட்ட வடிவமான அதை இண்டை மாலை என்று சூடுகிறார்களே, இறைவனுக்கு மட்டும் உரியது, அது தவறு என்றார்கள். இதில் எதுவுமே தவறு இல்லையா, அவன் ஆச்சாரியானே சிவமாக பார்க்கிறான், அது வந்து சூடுவதில் என்ன தவறு, ஏன் இப்படியெல்லாம் ஒரு சின்ன சின்ன செய்திகளை எல்லாம் பெரிதுபடுத்துகிறீர்கள். அவர் வந்து விரும்புகிறாரு, அவர் ஆச்சாரியருக்கு சூடுனா இறைவன் மகிழ்வார்னு அவனுக்கு ஒரு ஞானம், அந்த ஞானத்தால் அவர்கள் சூடுவதில் என்ன தவறு என்று கூட ஒரு கருத்து வேறுபாடுகள்லாம் சில பேர் வந்து என்று வருத்தப்பட்டு கூட வந்து பிரிந்தார்கள். உள்ளதை தான் நம்ம சொல்கிறோம், இதில் என்ன தவறு, அன்போடு எதையும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி. இந்த இண்டைங்கிறது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் விளக்கம் எழுதியிருக்கிறார்கள் குறிப்பு. தண்ட வடிவாக தொடுத்த மாலைன்னா நேராக வந்து தண்டு போல் இருப்பது போல் தொடுக்கக்கூடிய மாலை. தொடைன்னா சதுரமாக தொடுக்கக்கூடிய மாலைக்கு தொடை என்று, தொடை என்றாலே தொடுத்தல் என்று பேர், அதுக்கு வந்து வேர்ச்சொல் தொடுத்தலுக்கு. தொடைன்னா சதுரமாக தொடுத்த மாலை என்ற குறிப்பு. தொங்கல்னா சரமாக, இந்த பூச்சரமாக வந்து அப்படியே இப்படி போட்டு அப்படி போட்டு தொங்க விடுறோம்ல 2 பக்கமாக, அதுதான் தொங்கல்னு பேர், பூச்சரம், சரமாக தொடுத்த மாலை. தாமம்னா கோத்த மாலை, கோர்வை செய்யுது. ஒரு நூலில் வந்து ஊசியாலேயோ இதாலேயோ சில பூக்கள் வந்து கோர்வை செய்வது போல இருக்கும் இல்லையா, அப்படி வந்து கோக்கக்கூடிய மாலை. கன்னின்னா வட்ட வடிவமாக தொடுத்த மாலை. இந்த கன்னி தான் அங்கே வந்து தலையில் வட்டமாக வைக்கிறாங்க இல்லையா இறைவனுக்கு, வட்ட வடிவமாக தொடுத்த மாலை. இது முடி மாலையாகும். இதை வந்து முடிமாலை என்றும் சொல்வார்கள் என்று சொல்லி இங்கே சொல்கிறார். பொன்போல் விளங்கும் சண்பக மாலை அணிந்த சோமசுந்தர கடவுளின் புதிய திருக்கோலத்தை தரிசித்து வியந்து, அந்த மாலையை, அந்த சண்பக மலர்களை வந்து தொடுத்து மாலையாக தொடுத்து அந்த சோமசுந்தர கடவுளுக்கு சாத்திட்டு பார்த்து வந்து
அப்படியே வந்து ரசித்து அதிலே லயிக்கிறது. கோலத்தை தரிசித்து வியந்து இவர் சண்பக சுந்தரர் என்று கூறி திருமுன் வணங்கினான். அங்கே திருநீல நக்கர் வரலாற்றிலே வந்து பார்த்தால் மனைவி பக்கத்தில் இருக்கும் பொழுது இவர் முழுவதுமாக பூசையை நிறைவு செய்து விடுவார். பூசையை நிறைவு செய்து ஏதோ மன நிறைவு அடையாமல் அப்படியே வந்து ஆலயத்தை சுற்றி வந்து மேலும் அந்த லிங்க திருமணி தான் பூசித்து நிறைவு செய்த அந்த திருமேனியில் உற்று வந்து யோக நிலையில் அதை வந்து உற்று பார்த்து கொண்டிருப்பார் என்று ஒரு நிகழ்வு அங்கே நடந்தது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சேக்கிழார் பெருமானால். அதேபோல் இந்த மாலையை சூடிட்டு அதை பார்த்து நம் கையால் கொடுத்த மாலை இன்றைக்கு பெருமான் சடாமுடியில் ஏறி இருக்குது என்று பார்த்து மகிழ வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு இயல்பை வளர்த்து கொள்ள வேண்டும். ஏதோ கடையில் வாங்கணுமா, பூவை கொடுத்தான், குருக்கள்கிட்ட கொடுத்தான், போடுங்கன்னு சொன்னால் அப்படிலாம் போகக்கூடாது. கூடிய வரையிலும் வந்து இல்லத்தில் ஏதாவது ஒரு பூச்செடி வைக்கக்கூடவா இடம் இல்லாமல் போயிடுது. வீட்டில் 2 பூவாவது அங்கே ஆலயத்துக்கு சென்றால் இல்லத்தில் இருக்கிற பூ ஒரு 10 பூவாவது பறித்து கொண்டு அங்கே பூசுகர்கிட்ட கொடுத்து அப்படி பூசித்தல் வந்து நன்று. அது போய் இறைவனுக்கு சேர்றதுன்னா அது வந்து பெரிய விஷயம். அதை வந்து சாமியை பார்த்து உற்று நோக்கி இவர் சண்பக சுந்தரர் என்று கூறி திருமுன் வணங்கினான். அப்போ எந்த அளவுக்கு இறைவன் மேலே பக்தி இருக்கிறது என்பது புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பாண்டிய மன்னன் நிறைய சொத்துக்கள்லாம் கிடைத்தோன்னா பல பேர் வழிபாட்டியாக விட்டுடுவான். அப்படிதானே இருக்கிறார்கள். ஆட்சி அதிகாரம் வருவரை கோயிலாக போவார். வந்ததுக்கு அப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு முறை போவார்கள், அப்புறம் முற்றிலுமாக இறைவனையே மறந்து விடுவார்கள். இறைவன் என்று ஒருவன் இருக்கிறான், தன்னையே வந்து அதிக சக்தி, உலகத்திலேயே அதிக சக்தி உள்ளவன் என்ற ஒரு மயக்கத்தால் அதை வந்து நன்றி மறந்த தினமா அப்படிதான் போகும். பின்னால் வந்து வீழ்ச்சி அடைவார்கள், அது வேறு விஷயம். இன்று இவர் சண்பக சுந்தரர் என்று கூறி திருமணம் வழங்கினான். அன்று முதல் ஆலவாய் சுந்தரருக்கு சண்பக சுந்தரர் என்ற திருநாமம் வழங்குகின்றது. சண்பக பாண்டியன் சண்பக மலர்களை மாலையாக கட்டி இறைவனுக்கு சாத்தி அதை உற்று கவனித்து அகமகிழ்ந்து அதற்கு சண்பக சுந்தரர் என்று சுந்தரேச பெருமானுக்கு சூட்னாம் பாருங்க, அந்த பெயர் இன்றும் விளங்கி வருகிறது என்று ஒரு சண்பக மாலைகளை இறைவன் திருமுடிக்கு சாற்றுவித்த காரணத்தினாலே வங்கிய சூடாமணி என்னும் பாண்டியனும் சண்பக பாண்டியன் என்று பெயர் பெற்று விளங்கினான். இப்போ ஒரு புதிய தகவலை நாம் தெரிந்து கொள்கிறோம். நம்ம சாதாரண சண்பக பாண்டியன் சொல்லி அந்த திரைப்படத்தை வைத்து நினைத்து கொண்டிருந்தோம். சண்பக மாலைகளை இறைவர் திருமுடிக்கு சாற்றுவித்த காரணத்தினாலே அவனுக்கு வந்த காரணம் சண்பக பாண்டியன். வங்கிய சூடாமணி என்னும் பாண்டியனும் சண்பக பாண்டியன் என்று பெயர் பெற்று விளங்கினான். இப்படிப்பட்ட ஒரு திருவுருள் அவனுக்கு கிடைத்திருக்கிறது. அப்பொழுது என்னன்னா இளவேநீர் காலம் சொல்லுவாங்க இல்லையா, சித்திரை வைகாசி இளவேநீர் காலம், ஆணி ஆடி முதுவேநீர் காலம்னு சொல்லுவாங்க. கோடைக்காலம் வருது. சண்பக பாண்டியன் சண்பக சுந்தரர் எடுத்து அன்பு நீங்காமல் நல்ல திருப்பணி செய்து வரும் நல்ல நாளில் இறைவனுக்கு வேண்டிய அனைத்து பணிகளும் திருப்பணி என்ற சொல்லிலே அடக்கம். வெறும் குடமுழுக்கு செய்வதற்காக செய்வது மட்டும் திருப்பணி இல்லை, அது முதன்மை. அனைத்து பணிகளுமே இறைவனுக்கு செய்யக்கூடிய பணியை வந்து திருப்பணி என்பது என்ற சொல் வந்து உள்ளடக்கி விடும் என்பதை அன்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சண்பக பாண்டியன் சண்பக சுந்தரர் எடுத்து அன்பு நீங்காமல் நல்ல திருப்பணி செய்து வரும் நல்ல நாளிலே இளவேநீர் காலம் வந்தது. அந்த இளவேநீர் காலத்தில் மக்களின் வெப்பத்தை போக்கும் இளம் தென்றலும் தன் வெப்பம் தீர்க்க வேறு இளம் தென்றலை விரும்பியது. தென்றல் வீசுது இல்லையா, அது வந்து என்னன்னா நமக்கு உள்ள உடலில் ஏற்படக்கூடிய வெப்பத்தை தீர்க்கக்கூடியது. அந்த இளந்தென்றலே வெம்மையாகி வெப்பம் அடைந்து அதற்கு வந்து குளிர்ச்சி வேண்டும் என்று இன்னொரு எங்காவது இளந்தென்றல் வீசுகிறதா என்று இந்த ஆசிரியரோட கவிநயத்தையும் கற்பனையும் நம்ம பார்க்கணும். வேறு ஏதாவது குளிர்ந்த இளந்தென்று வந்து நம்ம மீது படாதா என்று இந்த வெம்மையான இளந்தென்றல் நினைக்கிறான். ஆமாம், சோலையும் வேறு சோலையை விரும்பியது. தூய தீர்த்த தடாகமும் நீரோடையை விரும்பியது. இங்கே தூய தீர்த்த தடாகம் இது வந்து வெம்மையாயிட்டுது சூரிய ஒளியில், அதனால வேறு ஏதாவது நீரோடை இருக்கிறதா, குளிர்ந்த நீரோடை என்று அது விரும்புதான். சந்திரனும் வேறு சந்திரனை, குளிர்ச்சியை வந்து உலகுக்கு அளிக்கக்கூடிய சந்திரனே அவனும் வெம்மையாகி தன்னை வந்து குளிர்வித்து கொள்ள இன்னொரு சந்திரன் ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்குறாங்க. என்னவென்பது வேநீர் கால வெப்பத்தை என்று சொல்லி அதற்கு பிறகு வந்து இயற்கை வர்ணனைன்னு மிக அதிகமாக வந்து எப்படி ஆடவர் மகளிரெல்லாம் இந்த சோலைகளிலே வந்து அந்த வெப்பத்தை தணிப்பதற்காக வந்தார்கள், கூடி விளையாடினார்கள் என்று நிறைய
இயற்கை வர்ணனைகள்லாம் இருக்கின்றன. அது இப்பொழுது நமக்கு இந்த இடத்தில் வந்து அது தேவையில்லை என்பதால் இந்த வரலாற்றை மட்டும் நான் வந்து தொடர்கிறேன் இடைவெளி விட்டு. இத்தகைய இளவேளிர் காலத்திலே ஒரு நாள் சந்திரகாந்த கல்லாகிய செய்குண்டின்கண் கோடை வெப்பத்தை போக்கும் பொருட்டு சண்பக பாண்டியன் தன் தேவியோடும் சென்று தங்கியிருந்தான். பாருங்க, ஒரு செய்குண்டுன்னா ஒரு குன்று போல அமைக்கிறது. அது எதனால் அமைச்சிருக்காங்கன்னா சந்திரகாந்த கல்லை கொண்டு அமைத்திருக்கிறான். சந்திரகாந்த கல்லுக்கு என்ன ஒரு தன்மைன்னா, அந்த எவ்வளவு கோடையாக இருந்தாலும் இந்த காட்டிலே இருக்கக்கூடிய அதில் இருக்கக்கூடிய நீர் துகள் இருக்கும் பாருங்க, அது வெப்பமாக இருந்தால் கூட ஓரளவு இருக்கும் பாருங்க, அதை வந்து ஈர்த்து தன்னை வந்து குளிர்ச்சிப்படுத்தி கொள்ளும். அந்த இதில் ஒரு திட்டை என்ற ஒரு ஆலயத்தில் அந்த சந்திரகாந்த கல்லை கருவறைக்கு மேலே வந்து வைத்திருக்கிறார்களா. அது ஒரு 5 நிமிடத்திற்கு ஒரு முறையாக என்னமோ இந்த சூழல் உள்ள காற்றிலிருந்து அந்த நீரை வந்து உறிஞ்சி ஒவ்வொரு சொட்டாக இறைவன் திருமுடி மேல் விழும் என்று சொல்வார்கள். அதுதான் சந்திரகாந்த கல். அதை புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே என்னென்னா ஒரு கட்டுமலை போல வந்து சந்திரகாந்த கல்லை வைத்தே ஒரு செய்குன்று அங்கே அமரக்கூடிய அளவுக்கு அந்த கோடை காலத்தில் அங்கே போய் அமர்ந்தா அதில் வந்து அப்படி குளிர்ச்சியை இழுத்துருக்கும். இந்த சலவைக்கல்லாம் குளிர்ச்சியை இழுத்து வைத்திருக்கிறது அல்லவா, நீரால் வந்து நம்ம ஒரு முறை அலசி விட்டோம்னா நெடுநேரம் அந்த குளிர்ச்சியை இந்த சலவைக்கல் தரை அமைப்பில் வந்து அது பற்றி வைத்துக் கொள்ளும்ல, அதை போல் நம்ம வந்து கருத்தில் கொள்ளலாம். ஆமாம், சந்திரகாந்த கல்லாகிய செய்குண்டின்கண் கோடை வெப்பத்தை போக்கும் பொருட்டு சண்பக பாண்டியன் தன் தேவியோடும் சென்று தங்கியிருந்தான். மாந்தளிர் ஈன்று கோங்கும் முல்லையும் அரும்பி காந்தலும் செங்கமலமும் ஆம்பலும் குவளையும் சண்பகமும் மலர்ந்து ஒசிந்த மெல்லிய கொடி போன்ற தன் தேவியும். அந்த பெண்ணுக்கு எப்படி வர்ணனைய பாருங்க. மாந்தளிர் ஈன்று, அப்போ வந்து மாந்தளிர்கள்லாம் வந்து இந்த கோடை காலத்தில் வந்து பழைய இலைகள் கொட்டு பளபளன்னு இதெல்லாம் வரும். கோங்கும் முல்லையும் அரும்பி, அந்த இளவேனிற் காலத்தில் இதெல்லாம் பூக்கும். காந்தலும் செங்கமலமும் ஆம்பலும் குவளையும் சண்பகமும் மலர்ந்து ஒசிந்த மெல்லிய கொடி போன்ற தன் தேவியும். அந்த கொடி அந்த சூழலில் அந்த கொடி போன்ற தன் தேவியோட தானுமாக தனியிடத்தில் இருக்கும் பொழுது அவனுக்கு நேரே புதியதொரு நறுமணம் தோன்றும்படி தென்றல் மெல்லன வீசியது. அப்போ வந்து சண்பக மலரோட மனம் இருக்குது. சரி, பல மலர்களை வந்து அந்த நீர்ப்பூ, கொடிப்பூ, கோட்டுப்பூ, செடிப்பூ, மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பூக்கள் என்று பல்வேறு நந்தனவனங்களை அமைத்து அந்த பல்வேறு மரங்களில் இருந்து மலரக்கூடிய மலர்களிலிருந்து கலந்து வரக்கூடிய மனத்தோட இந்த சந்தன மனத்தோட வேறு ஒரு மனம் இவனுக்கு இதில் வந்து இதுவரை அவன் நுகராத ஒரு மனத்தை வந்து அனுபவிக்கிறான். பக்கத்துல தேவி இருக்கா, அவனுடைய மனைவி இருக்கா. ஆமாம், தனியிடத்தில் இருக்கும்போது அவனுக்கு நேரே புதியதொரு நறுமணம் தோன்றும்படி தென்றல் மெல்லன வீசியிற்று. சண்பகமாறன் அம்மனத்தை மோந்து, இது ஒரு திவ்ய வாசம், தென்றல் சோலையில் கவர்ந்த மனம் என்று. இது சோலையில் தென்றல் வந்து படிந்து மலர்களில் படிந்து அது கவர்ந்து வரக்கூடிய மனம் என்று. இது ஒரு திவ்யமான ஒரு புதுமையான ஒரு நறுமணம்னு நினைக்கிறான். காற்றுக்கும் இயல்பாக மனம் இல்லை. உண்மையிலே காற்று வந்து வெறும் காற்று தான். காற்று வந்து எதன் மேல் படுகிறதோ அந்த மனத்தை தாங்கி வரக்கூடியது தானே. இம்மனம் எதன்கண் பொருந்திய மனமோ என்று, இது இந்த தென்றல் வந்து எதன் மேல் படிந்து இந்த மனத்தை கொண்டு வந்தது நமக்கு என்று சிந்திக்கிறான். நினைத்து தன்னுடைய தேவியை திரும்பி பார்த்தான். அவளுடைய ஐம்பாலுக்கு உகந்த கூந்தலின் மனமாயிருத்தலை கண்டு. ஐம்பாலுக்கு உகந்தன்னா, ஐம்பால்னா இது வந்து பெண்கள் நினைத்து கொள்ள வேண்டும். முடி, கொன்றை, சுருள், குழல், பனிச்சை என்னும் 5 வகையாக முடிக்கப்படும் கூந்தலாம். அந்த கூந்தலில் வந்து வெவ்வேறு விதமாக அலங்காரம் செய்கிறாங்கல்ல. முடி, அப்புறம் கொண்டை, சுருள், குழல், பனிச்சைன்னா சடைன்னு சடையாக இருக்குமா, பின்னி 3 பட்டையாக 3ஆக பிரித்து சடை பண்ணுவாங்கள்ல, அதாக இருக்குமோ என்பது தெரியல. இன்னும் 5 வகையாக முடிக்கப்படும் கூந்தல் என்று சொல்கிறான். இப்போ என்ன பண்ணுறான், இது மனம் எதன்கண் பொருந்திய மனமோ என்று நினைந்து தன்னுடைய தேவியை திரும்பி பார்த்தான். அவளுடைய ஐம்பாலுக்கு உகந்த கூந்தலின் மனமாய் இருத்தலை கண்டு கண்டுபிடிச்சான். இவளோட கூந்தல இருந்து தான் அந்த மனம் வருகிறது என்று. இம்மனம் வண்டுக்கும் தெரியாது என்று எண்ணி வியப்புற்று. பாரு, இவளுக்கு வந்து இயற்கையாக கூந்தல்லையே அப்போ வந்து அவள் மலர் சூடு இல்லாமல் இருந்திருப்பார் பொழுதுக்கு. கூந்தலில் வந்து மனம் உண்டு என்பதை வண்டுகள் கூட அறியாமல் இருக்கின்றனவே என்று சிந்திக்கிறான். மனம் வண்டுக்கும் தெரியாது என்று எண்ணி வியப்புற்று
இம்மனம் கூந்தலுக்கு இயற்கையோ அன்று செயற்கையோ என்று ஐயமிட்டான். இயற்கையாகவே இவள் கூந்தலிலிருந்து இப்படி பட்ட ஒரு அற்புதமான மனம் வெளிப்பட்டு வருகிறதா, இல்லை வாசனாதி திரவியங்களை பூசுவதாலும் வாசனை உள்ள மலர்களை சூடும் வழக்கம் உள்ளதாலும் இந்த மனம் வருகிறதா என்று அவனுக்கு ஒரு ஐயம் ஏற்படுகிறது. ஒரு ராஜாவுக்கு பாருங்க எவ்வளவு அமைதியாக அவன் இறைவன் திருவருளோட ஆட்சி புரிந்தான்னா இதையெல்லாம் சிந்திக்க முடியும் என்று நாம் யோசிக்க வேண்டாம். பிறகு பாண்டியன் அரண்மனை வந்தடைந்து நான் ஐயுற்ற கருத்தினை யாவராயினும் அறிந்து பாடல் செய்வார்கள். இப்பொழுது ஐயம் என்ன என்று தெளிவாக சொல்லிவிட்டேன். இந்த ஐயத்தை யாராவது ஒரு பாடலாக எழுதி எனக்கு தெளிவு செய்த பாடல் செய்து தெளிய வைத்தால் அவருக்கே இந்த 1000 பொன் அடங்கிய முடிப்பு உரியது என்று சொல்லி ஒரு பொற்கிழியை ஏவலாளர் கை கொடுத்தான். நீ கட்டி தொங்க விடு, இந்த என்னுடைய சந்தேகத்தை ஒரு பாடலாக எழுதி யார் சுருக்கமாக என்னுடைய ஐயத்தை முற்றிலுமாக தீர்க்கிறாரோ அவருக்கு இந்த 1000 பொன்னடங்கிய இந்த கிழி, இந்த பண முடிப்பு அவர்களுக்கு தான் என்று ஒரு அறிவிப்பு கொடுறான். அவர்கள் அதனை பெற்று சென்று சங்க மண்டபத்தின் முன்னே கட்டி தொங்க விட்டனர். சங்க புலவர்களுக்கெல்லாம் மரக்களத்தில் நிறைந்த பொருளின் வகை போல வேறு வேறு வகையாக அமைந்த பொருளால் தம்முள் ஒன்றுபட்டு ஆராய்ந்தோம். ஒவ்வொருவரும் தனித்தனியே பன்முறை ஆராய்ந்தும் பாண்டியன் உள்ளத்திலே கருதிய பொருளை துழாவி அறிய முடியாமல் இழுத்து மனம் வருந்தினார். 1000 பொண்ணுன்னு அவன் எல்லாருமே முயற்சி பண்றாங்க. சங்க புலவர்கள் எல்லாம் மரக்களத்தில் நிறைந்த பொருளின் வகை போல வேறு வேறு வகையாக அமைந்த பொருளால், மரக்களத்தில் நிறைய பொருள் இருக்கு, வெவ்வேறு பொருள் இருக்கு, அது போல வேறு வேறு பொருளாக அமைந்த பொருள்களாக இப்படியே ஆராய்ச்சி பண்றான். இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு என்று சொல்லி பல நூல்கள், முன் நூல்கள்லாம் இருக்கிறது இல்லையா, புராணங்கள், இதிகாசங்கள், பல்வகை அறநூல்கள், வாழ்வியல் நூல்கள், அகத்துறை புறத்துறை நூல்கள் எல்லாவற்றையும் ஆய்வு செய்கிறோம். இது எங்காவது நமக்கு கிடைக்கிறதா என்று. வேறு ஒரு வகையாக அமைந்த பொருளால் தம்முள் ஒன்றுபட்டு எல்லாரும் கூடியும் ஆராய்ச்சி பண்றாங்க, அப்பயும் கிடைக்கல. ஒவ்வொருவரும் தனித்தனியே பன்முறை ஆராய்ந்து, ஒவ்வொருவரும் என்ன செய்யறாங்க, நாம ஆராய்ந்து நாம் மட்டும் கண்டுபிடித்தா அந்த 1000 பொண்ணு நமக்கே வரும்னு சொல்லி அப்படி நினைப்பவர்கள் இருக்காங்கல்ல. ஆராய்ந்தும் பாண்டியன் உள்ளத்திலே கருதிய பொருளை துழாவி அறிய முடியாமல் இழைத்து மனம் வருந்தினார். இப்பொழுது நக்கீரரோ அந்த சபையில் இருக்காரு, அதுதான் பெரிய விஷயம். அப்பொழுது ஆதிசைவ மரபில் வந்த மாணவ நிலையினனும், அவன் ஒரு மாணவ நிலையினன் தான், அவன் பெரிய முதிர்ந்தவர் அல்ல, அதாவது கல்வி அறிவோட அனுபவ அறிவு கலந்து இல்லாதவன் வச்சுங்களேன். தந்தை தாய் இல்லாதவனும் பிரம்மச்சாரி நிலை உடையவனும் விவாகத்தில் விருப்புடையவனும் ஆகி, திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று விருப்பு இருக்கு, அப்பா அம்மா இல்லை, ஆதிசைவ குலத்தில் வந்தவன், அதிக அனுபவம் இல்லாத இள வயதினன், தருமி என்பவன், பிரம்ம விஷ்ணுக்களால் நாடறிய தேவனும் உருவம் அருவம் அருவுருவம் என்னும் இவற்றை கடந்தவனும் ஆகிய சோமசுந்தர கடவுள் திருமுன் சென்று வீழ்ந்து வணங்கி, அவனுக்கு ஒரு எண்ணம் பாருங்க, இந்த புலவர்களுக்கெல்லாம் இந்த அறிவு அல்ல, பெரிய புலவர்கள், நுண்மான் நுழைவு புலமிக்க அறிஞர்கள் எல்லாம் இந்த பாண்டியன் அவையிலே இருக்கிறார்கள், அவர்களுக்கு வராத ஒரு நுண்ணறிவு இவனுக்கு வருது. எம்பெருமானே, அடியேன் தந்தை தாய் அற்றவன், ஒரு பற்றுக்கோடும் இல்லாத சிறியன், விவாகத்தில் விருப்புடையேன், அது முடித்ததற்கு பொருள் சிறிதுமில்லை, அடியேன் வேத சிவாகமங்களை எல்லாம் ஓதியவனாயினும், ஓரளவு நான் படித்த வேத சிவாகமங்களை எல்லாம் நான் ஓதியவனாயினும் இல்வாழ்க்கை என்று நின் திருவடியை அர்ச்சிப்பதற்கு உரியவன் ஆவேணும். இல்வாழ்க்கை இருந்தால் தானே நான் உன்னுடைய திருவடியை அர்ச்சிக்க முடியும் என்று சொல்லி சொல்றான். ஆதலால் ஐயனே, நீர் யாவற்றையும் அறிவீர், பாண்டியனுடைய மனக்கருத்தை அறிந்து எளியேன் உய்தி பெற ஒரு செயல் செய்து தந்தருளும் என்று விண்ணப்பம் செய்தான். எனக்கு பாட்டு எழுத தெரியாது இறைவா, நான் ஒரு பிரம்மச்சாரி, அப்பா அம்மா இல்லாதவனு தெரியும், ஆதிசைவ பிராமணன்னு தெரியும், வேத சிவாகமங்களெல்லாம் ஓரளவு கற்றிருக்கிறேன் என்று தெரியும், எனக்கு திருமணம் செய்து உன்னை நான் பூசை செய்யணும், அந்த ஆசையும் எனக்கு இருக்கு, அதற்கு தகுதி உடையணும்னா நான் திருமணம் செய்யணும், திருமணம் செய்வதற்கு எனக்கு பொருள் வேணும், இங்கே 1000 பொண்ணு தாராங்கிறான். அவனுக்கு ஒரு மனத்தில் ஒரு ஐயத்தை எழுப்பி வைத்து கொண்டு எனக்கு நீ அவனுடைய ஐயத்தை தீர்க்கத்தக்கவாறு ஒரு செய்யுள் செஞ்சு தந்தீர்களானால் நான் அவனிடம் கொடுத்து அந்த பரிசை பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி இறைவன்கிட்ட விண்ணப்பிக்கிறான். பாருங்க, யாருக்குமே வராத ஒரு பெரிய ஞானம், எங்கே சரணடையணுமோ அங்கே அடையணும். இதுதான் நான் பல முறை இந்த புராணங்களை வைத்து சொல்கிறேன். உங்களுக்கு எந்த இடர்பாடு வந்தாலும், வாழ்வியல் இடர்பாடு வந்தாலும், அதே போல் மகிழ்ச்சிக்கான
சூழல்கள்லாம் வந்ததுன்னா இறைவனை வந்து நம்ம நன்றியோடு நினைக்கிறோம். அதுபோல் எந்த இடர்பாடு வந்தாலும் முதல்ல இறைவன் தான். இறைவன்கிட்ட வந்து சரணாகதியாகி இறைவனை வந்து மனத்தில் கொண்டு வந்து தியானித்து இறைவன்கிட்ட வேண்டுங்க. அந்த நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம். அதுதான் நமக்கு புராணங்கள் மூலம்லாம் நமக்கு உணர்த்தப்படுகிறது படுகின்றன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆமாம், அப்படி கேட்குறான். பாண்டியனுடைய மனக்கருத்தை அறிந்து அவன் உள்ளத்தில் என்ன நினைக்கிறான்னு நினைந்து எளியேன் உய்தி பெற, எனக்கு இந்த 1000 பெண்ணும் பெற்று நான் திருமணம்லாம் பண்ணி வாழ்த்து உன்னை பூஜிக்க ஒரு செய்யுள் செய்து தந்தருளும் என்று விண்ணப்பம் செய்தான். இறைவன் உடனே ஆளவாய் பெருமானாகிய சோமசுந்தர கடவுள் என்ன பண்றாரு, ஒரு பாடலை எழுதி கொடுக்கிறார். கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது முடிமோ, நீ பயிலது கெழியி நட்பின் மயிலியர் செறி எயிற்று அறிவை கூந்தலின் நரியவும் உளவோ நீ அறியும் பூவே என்று ஒரு வண்டை பார்த்து ஒரு வினா தொடுப்பது போல இந்த பாடலை வந்து அமைத்து கொடுக்கிறாரு. மலர்களில் மகரந்தங்களை எடுத்து வாழும் அழகிய சிறகுகளையுடைய தும்பியே, நீ அறிந்த பூக்களில் என்னுடன் பல பிறப்புகளில் நட்புடன் பழகும் மயில் போல அழகுடைய அழகிய பற்களையுடைய பெண்ணின் கூந்தலை விட மனமுடைய பூ, நீ அறிந்த பூக்களில் ஏதோ உள்ளது. நீ பல பூக்களில் உள்ள மகரந்தங்களெல்லாம் நுகர்ற, தேனை குடிக்கிறாய், அந்த மனத்தை வந்து நீ அனுபவிக்கிறாயே. இந்த அழகிய பெண்களோட என்னோட பழகக்கூடிய அழகிய பெண்களின் கூந்தலில் உள்ள மனம் போல ஒரு மனத்தை நீ எந்த பூவிலையாவது பார்த்தது உண்டா? நீ அறிந்த பூக்களில் ஏதேனும் உள்ளதோ? எனக்கு பிடித்தவாறு கூற வேண்டாம். பாண்டியன் வினோகிறானே என்று சொல்லி நீ அதற்காக மயங்கி நீ ஏதாவது பதிலாம் சொல்லக்கூடாது. உண்மையை சொல்லு, உனக்கு பிடித்ததை நீ வந்து எனக்கு கூற வேண்டும் என்று சொல்லி ஒரு கவிதை எழுதி கொடுக்கிறான். கொங்குதேர் வாழ்க்கைன்னா மகரங்கள் நிறைந்த அந்த அவைகளோட பயிலக்கூடிய வாழ்க்கையுடைய அஞ்சிரை தும்பின்னா அழகிய சிறகு, அஞ்சிரைன்னா சிறைன்னா சிறகு, தும்பின்னா வண்டு. காமம் செப்பாது, நான் வந்து விரும்புறதுக்கு தக்கவாறு நீ வந்து பேசக்கூடாது. நீ என்ன கண்டது மொழிமொழி, நீ என்ன கண்டு உணர்ந்திருக்கிறாயோ அதை எனக்கு நீ சொல்லு. பயிலது கெழிய பல பிறவிகளில் நட்புடன் வந்து விளங்கக்கூடிய மகளிர்கள்ட்ட நட்பின் மயில் போன்ற சாயலுடைய செறியர் பயிற்று அருவியர் கூந்தல்னா செறிவான பற்களை உடைய எயிற்றுன்னா எயிறு பல்லு, அறிவைனா பெண்ணு, அவர்கள் கூந்தல் நரியவும் உழவோ, அதற்குள்ள இயற்கையான மனம் இருக்கிறது. அதை விட வந்து மிக்க மனம் உடைய, அதை வந்து தோற்கடிக்கக்கூடிய அளவுக்கு மனமுடைய இவ்வளவு பூக்களை நீ அனுபவப்பட்டிருக்கிறாய் கண்டு நுகர்ந்து, அதில் ஒரு பூவிலையாவது இப்படிப்பட்ட மனம் இருக்கிறதா என்று ஒரு வினாவை தொடுகிறார். இன்னும் தமிழ் செய்யுள் ஒன்றை சொல்லழகு நிரம்ப பாடி தரிமி கையில் தந்தருளினார். பெருமான் உடனே அருள் புரிகிறார். இதில் வந்து அவனோட சந்தேகம் தீர்ந்துவிடும். ஆக வந்து இவ்வளவு பூக்களை வண்டுகள் வந்து தொழாவி எவ்வளவோ வகையான பூக்களை வந்து நுகர்ந்து தேன் குடித்தெல்லாம் சுற்றி வருது. எந்த பூவிலையும் இந்த பெண்ணோட கூந்தலில் இருந்து வெளிப்படக்கூடிய இயற்கையாக வெளிப்படக்கூடிய மனத்திற்கு ஈடான மனம் இல்லை என்ற கருத்தை வந்து விளக்கக்கூடிய ஒரு பாடலாக இதை அமைத்து இறைவன் அவன் கையில் கொடுக்கிறார். அவன் அதனை வணங்கி வைப்பு நிதியை பெற்றவன் போல், எங்கேயோ வந்து பிக்சட் டெபாசிட்லேருந்து பணத்தை எடுத்தவன் போல வாங்கி மகிழ்ந்து கற்றுவல்ல புலவர் இருக்கும் சங்க மண்டபத்தை அடைந்து அங்குள்ள புலவர்கள் கையிலே அப்பாடலை கொடுத்தான். இதுதான் நிகழ்ந்த நிகழ்வு. திரைப்படத்தில் கொஞ்சம் மிகைப்படுத்தி சுவையாக வந்து அவர்கள் வந்து வர்த்தக அடிப்படையில் செய்வதால் அதை வந்து செய்ய வேண்டியிருக்கு. ஆனால் முதன்மையான ஒரு அந்த கருத்திலிருந்து பிறழாமலே செய்திருக்கிறார். அது ஒரு பெரிய பாராட்ட வேண்டியது. பாடலை கொடுத்தான். சங்கப்புலவர்கள் அனைவரும் தருமி கொடுத்த செய்யுளை விரைந்து வாங்கி படித்து சொல்வளத்தையும் பொருள் வளத்தையும் சீர்தூக்கி நன்று நன்று என்று மகிழ்ச்சி அடைந்து பாண்டியன் முன் சென்று அப்பாடலை கூறி பொருள் விளக்கினார்கள். பாண்டியன் தன் உள்ள கருத்துடன் அது முற்றும் ஒத்திருத்தலால் முடியசைத்து ஆகான்னு மனமகிழ்ந்து, இப்பொழுதே இச்சொய்யில் கொண்டு வந்த அந்தணன் இப்புலவர்களோடு சென்று 1000 பொன்னியும் கை கொள்ள கடவும். இந்த புலவர்களோடு சென்று உடனே அவனுக்கு வந்து இந்த 1000 பொன்னியும் கொடுத்துறியா என்று சொல்கிறார். பாண்டியன் ஏவலினாலே தருமி புலவர்களோடு திரும்பி சென்று சங்க மண்டபத்தின் முன்னே தொங்கிய பொற்கிழியை அறுக்கும் பொழுது நக்கீரன் அவனை விரைந்து அணுகி, அறுக்காதே நில் என்று தடுத்து, நீ சொய்யிலுள் குற்றம் இருக்கிறது என்றான்.
எல்லா புலவர்களோடையும் சேர்ந்து போகிறான். எல்லாமே தீர்ப்பு வழங்கிட்டார் மன்னன், இவர் தடுக்கிறார் நக்கீரர். உடனே தமிழ் புலமை இல்லாதவனாகிய தருமி, அவன் இவர்கள் அளவுக்கு ஆழ்ந்த அனுபவ அறிவும் கிடையாது, புலமையும் கிடையாது. கற்றிருக்கிறான், வேதம் ஆகமங்கள்லாம் கற்றிருக்கிறான், தமிழில் புலமை இல்லை அவனுக்கு. தருமி, நீண்ட பசியுற்ற ஒருவன் முன்களத்தில் உணவு பெற்று உண்ணும் போது உண்ணாதே என்று ஒருவன் தடுத்தது போல் வாடி ஏங்கினான். ரொம்ப நாளாக பசி, நல்ல ஒரு சாப்பாடு கிடைக்குது, அதை உண்ண போகும்போது ஒருத்தன் உண்ணாதன்னு தடுத்தான்னா எப்படி இருக்கும்? எதிர்பாராம வாடி ஏங்கினான். மெல்ல சென்று அச்செய்யுளை சோமசுந்தர கடவுள் திருமுன் வைத்து, கரைமிடற்று அண்ணலே, நீர் பிழைப்பட்ட இப்பாடலை தந்தது என்னை, வறுமை பிணியினால் வருந்தி பல நாள் நின்னை வழிபாடு செய்து வரும் அடியேன் இப்பொழுது நின்னிடத்து பெறுகின்ற பொருளை இழந்தேன் என்று கூறிட்டுள்ளேன். எவருக்கும் மேலாகிய இறைவனை, நீர் பாடியருடைய செய்யுள்களுக்கு சில வாழ்நாள் சிற்றறிவினை உடைய புலவர் குற்றம் கூறினால் நின்னை மதிக்க வல்லவர் யார்? சாதாரண கொஞ்ச நாள் வாழக்கூடிய புலவெல்லாம் உன்னுடைய பாடலை குற்றம் சொல்கிறாயா, அப்புறம் யாரையா மதிப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. எந்தையே, இவ்விகழ்ச்சி நின்னை சார்ந்ததல்லது எனக்கு யாதுள்ளது, அப்படிப்பட்ட ஒரு இகழ்ச்சி வருமானால் எனக்கு எப்படி அது வரும்? அது உன்னைத்தானே சாரு என்று கூறி மனக்கவலையாய் வருந்தி நின்று இறங்கினான். மீளவும் ஒரு தடவை படிக்கிறான். சோமசுந்தர கடவுள் திருமுன் வைத்து இந்த பாடலை கொண்டு, கரைமிடற்று அண்ணலே, நீர் பிழைப்பட்ட இப்பாடலை தந்தது ஏன் இப்படிப்பட்ட ஒரு பிழைப்பட்ட பாடலை என்கிட்ட கொடுத்த? வறுமை பிணியினால் வருந்தி பல நாள் நின்னை வழிபாடு செய்து வரும் அடியேன் இப்பொழுது நின்னிடத்து பெறுகின்ற பொருளை இழந்தேன் என்று கூறிட்டுள்ளேன். இப்போ ஒன்றுகிட்ட நான் பெறக்கூடிய பொருளை இழந்து விட்டேன் என்று நான் அதை சொல்லலை. இப்போ அந்த பிரச்சனையை விட்டுடு, 1000 பொண்ணு கிடைக்குது கிடைக்கல, அந்த அளவுக்கு வந்துட்டான். எவருக்கும் மேலாகிய இறைவனை, நீர் பாடியருடைய செய்யுளுக்கு சில வாழ்நாள் சிற்றருடைய, சில நாள் வாழ போகிறான் சிற்றறிவுடைய மனிதர்கள், நீ இறைவன் பெரிய ஒரு பரஞானி, நீ எழுதிய பாட்டில் அவன் குற்றம் சொல்கிறான். புலவர் குற்றம் கூறினால் நின்னை மதிக்க வல்லவர் யார்? யாரையா மதிப்பா? சோமசுந்தர கடவுள். அது புலவர்களே சோமசுந்தர கடவுள் எழுதிய பாட்டில் குற்றம் கண்டு விட்டார்கள். மதுரை புயலில் இருக்கக்கூடிய புலவர்கள் தான் உயர்ந்தவர்கள்லாம் அப்படிலாம் பேசுவாங்க, அறியாதவங்க. எந்தையே, இவ்விகழ்ச்சி நின்னை சார்ந்தது அல்லாது எனக்கு யாதுள்ளது, எனக்கு எப்படி இந்த இகழ்ச்சி சேரும்? உன்னைத்தானே சாரும் என்று கூறி மனக்கவலையாய் வருந்தி நின்று இறங்கினான். இறைவன் புலவர் வடிவம் கொண்டு சங்க மண்டபம் அடைதல். அப்பொழுது யாவர்க்கும் பந்தமும் வீடும் வேதமும் அதன் பயனுமான, பந்தமும் வீடும் ஆயினார்க்குன்னு வருது இல்லையா திருவாசகம். அப்பொழுது யாவருக்கும் பந்தமும் வீடும் வேதமும் அதன் பயனுமாக சோமசுந்தர கடவுள் ஒரு புலவர் வடிவம் கொண்டு வெளியே வந்தார். அவர் மகரகண்டிகை, பதக்கம், குண்டலம், மோதிரம் முதலிய அணிகளை அணிந்து விபூதியை நெற்றியிலே திரிபுண்டரமாக முத்தமிழ் வல்லவன் தான் என்பதை காட்டும்படி தரித்து, 3 கோடு இருக்கு இல்லையா, அது என்னன்னா முத்தமிழில் தான் வல்லவன் என்று காட்டும்படி திருவடியிலே பாதிகை மாட்டிக்கொண்டு முத்துக்குடை நிழற்ற வெண்சாமரம் வீச சட்டையிட்ட இளைஞர்கள் அடைப்பை, காலாங்கி, பூந்தட்டு முதலிய தாங்கி கட்டுச்சொல்லிகள் பின்னே வர சங்க மண்டபம் அடைந்தார். எல்லாரும் கூட வரோம், ஐயா வராருன்னு சொல்லுவாங்க. பிறகு சோமசுந்தர கடவுளாகிய புலவர் அவையினை சார்ந்து அங்கிருந்த புலவர்களை நோக்கி, எமது கவிக்கு குற்றம் கூறினவர் யாவர் என்றார். வினா தொடுக்கிறார். உடனே நக்கீரன் சிறிதும் அஞ்சாது நானே குற்றம் கூறினேன் என்றான். அதனை கேட்ட புலவர் யாது குற்றம் என்று வினவுகிறார். நக்கீரன் சொல்றான், சொற்குற்றம் இல்லை, வேறு பொருட்குற்றம் என்றான். சொல்ல எந்த குற்றமும் இல்லை, அது என்ன பொருளை சொல்ல வருகிறதோ அந்த பொருளில் தான் குற்றம் இருக்கு. அங்கே சொல்லுவாங்களே சொற்குற்றம் என்றால் மன்னித்து விடலாம், ஆனால் பொருட்குற்றம் நாங்கள் மன்னிக்க முடியாமா என்றார் புலவர். பொருட்குற்றம் என்ன என்று வினவ இறைவன் வினவுறார். என்ன பொருட்குற்றங்கிறாரு. தனக்கு குற்றம் வருவதை அறியாத நக்கீரன், புனைந்த மலர்களின் சார்பினால் அல்லாமல் கூந்தலுக்கு இயற்கையாக மனம் இல்லை என்று கூறினான். மலர்களை சூடுவதால் மட்டும்தான் பெண்களோட கூந்தலுக்கு மனம் ஏற்படுகிறது ஒழிய இயற்கையாக மனமே கிடையாது என்று சொல்றோம். புலவர் பதுமையினுடைய கூந்தலோ என அதுவும் அத்தன்மையதே என்றான். பதுமினின்னா என்னன்னா பதிமினி, சித்தினி, சங்கினி, அத்தினி என்ற 4 வகை பெண்களில் ஒருத்தி உத்தம ஜாதி பெண். பெண்கள்லேயே 4 வகையாக பிரித்து அதில் உத்தம ஜாதி பெண், அவளோட கூந்தலுக்கு கூட மனம் இல்லையாங்கிறாரு. இல்லைங்கிறான், அதுவும் அத்தன்மையதேங்கிறான். பதில் சொல்றாரு நக்கீரர். புலவர் தேவமகளின் கூந்தலோ, தேவமகளின் கூந்தலுக்கு கூட இயற்கையாக மனம் கிடையாதோ என்று கேட்கிறார். அதுவும் மந்தார நறுமலர் அணிந்து மனங்கமிழும் தன்மையினால் செயற்கை மனமுடையதே. தேவர்களும் தேவயோலோக பெண்களும் மந்தார மலர்களை அணிகிறார்களே,
அதனால் ஏற்படக்கூடிய மனம்தான்னு சொல்கிறாரு நக்கீரர். புலவர் அப்புறம் கேட்குறாரு, நீ துதித்து வழிபட்டு வணங்கும் காலத்தியப்பருடைய சக்தியாகிய ஞான பூங்கோதை அம்மையாருடைய கூந்தலும் அத்தன்மையதோ என்று இறைவன் வினவுறாரு, புலவர் வினவுறாரு. நக்கீரர் சொல்கிறான், அதுவும் அத்தன்மையை உடையதே என்று முற்றச் சலஞ்சாதித்தான். உடனே புலவர் நெற்றிக்கண்ணை சிறிது காட்ட நக்கீரன் அதற்கும் அஞ்சாது, இந்திரன் போல உடம்பு முழுதும் நீர் கண்களை உடையீராயினும் கூறிய உமது பாடல் குற்றம் குற்றமே என்றான். அப்படியே இதை அடிப்படையாக கொண்டு தான் அவர் ஏபி நாகராஜன் அவர்கள் அதை தொகுத்திருக்கிறார். அப்பொழுது நக்கீரன் சிவபெருமானது நெற்றிக்கண்ணின் செந்தழல் பற்றிய வெப்பத்தினால் பொருட்களாற்றாது பொற்றாமரை பொய்கையிலே சென்று விழுந்து அழுந்தினான். புலவர் வடிவம் கொண்டு வந்தருளிய சோமசுந்தர கடவுள் திடீரென திருவுரு கரத்தல்னா மறைத்தல்னு அர்த்தம், மறைந்து அருளினார் என்பதோடு இந்த தருமிக்கு பொற்கிழி கொடுத்த படலம் நிறைவு எய்துகிறது. அடுத்து கீரனை கரையேற்றிய படலம் அடுத்து தொடர்கிறது என்று சொல்லி, இதுவரை கேட்ட அன்பர்களுக்கெல்லாம் எல்லா சிவமங்கல நலன்களையும் இறைவன் சோமசுந்தர கடவுள் விளைவிக்க வேண்டும் என்று இறங்கி கோமல் சேகராகிய நான் விடைபெறுகிறேன். வணக்கம். சிவாய நம. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.